மைன் நோ சார், நோ டவுட் சார். அப்பா இந்த டவுட்ப்பா. நோ டவுட் சார், நோ டவுட் சார். எஸ் சார், எஸ் சார். எனக்கு டவுட்ப்பா. That has been very clearly said சார். எனக்கு டவுட் இருக்கு. இங்க பாருங்க. ஓகே சார். சார் அப்பா இங்க பாருங்க. something ஓகே சார். ஓகே சார். ஓகே ஃபைன் சார். இந்த டவுட் இருக்குன்னு சொல்றேன்ல. ஏய் இங்க வராத போ. சார் சாரி சார், லேப்டாப் ஃபால் சார். அப்பா இந்த டவுட்ப்பா. ஐயோ காணோம். சார் அகைன் இட் இஸ் ஃபாலிங் சார். ஆழியா ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நீ படிக்க தேவல போ. blood. எஸ். சாரி சார், ஃபால் ஃப்ரம் செகண்ட் ஃப்ளோர் சார். ஐ காட் இட். இவ சமையல சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம். என்னம்மா டவுட்ப்பா. மாமா அப்புறம் பார்க்கலாமா? வயிறு கலக்குதுமா. அப்பா நீங்க வேற எனக்கு இந்த டவுட் கேட்டே ஆகணும்பா. போயிட்டு வந்துடுறேம்மா. ப்ளீஸ் பா. பா இந்த ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லி கொடுங்கப்பா. என்ன வெறுப்பேத்துறீங்க? இருங்க வரேன். அப்பா பா பா ஒரே ஒரு டவுட்ப்பா. என்ன டவுட்? எஸ். ராக்கெட் மேல போகுதுல, அது எங்கப்பா போகுது? என் பின்னாடி கொளுத்தி விடு, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். சில் நான் போய் வத்தி பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பத்தி பெட்டியா? டவுட் கேளுன்னு சொன்னோம், இவ டவுட்டாவே கேட்டுக்கிட்டு இருக்காளே. ஏய் நேத்து ஏதோ அப்பாவை அவ்வளோ டவுட் கேட்டியா? எல்லாம் படிச்சு கிழிச்சிட்ட மாதிரி. இப்ப நான் உன்னை கொஸ்டின் கேட்கறேன், சொல்றியா? கேளுங்க. செல்னா என்ன? வாட் இஸ் செல்? செல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு என்ன அர்த்தம் வேணும்? என்ன நிறைய மீனிங் இருக்கு. செல்னா செல் தான். அம்மா இந்த ஹியூமன் டிஷ்யூல இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன? செல். ஜெயிலுக்கு இன்னொரு பேரு? செல். ரிமோட் பேட்டரிக்கு இன்னொரு பேரு? செல். உங்க கையில இருக்கிற மொபைல் போனுக்கு இன்னொரு பேரு? செல். வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? SELL. செல். சிக்னல்ல நில் கவனி, அதுக்கப்புறம் செல். நீ செல். ஸ்கிப் ஆயிடுறா. படிக்கிறா. குட் கேர்ள். கடவுளே, என் தெய்வமே, நான் என்ன லட்சணத்துல படிச்சிருக்கேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சாதாரணமாவா படிச்சேன்? அடிப்பட்டு உதப்பட்டு கொட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் தெய்வமே. என்ன மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக்கிட்ட, உண்டியில சேர்த்து வச்சிருக்க 30 ரூபாவும் உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறேன் என் தெய்வமே. என்ன பாஸ் ஆக்க வைக்கிற பெப்ப. ஐ நோ. 3 தேங்காய். ஏய் பென்சில் எடுத்து வச்சிட்டியா? பாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சிட்டேங்க. அவ ஐடி கார்டை தாங்க காணோம். அது பேக்குள்ள இருக்குன்னு எடுத்து வச்சிட்டேன். சூப்பர். சூப்பர். ஆழியா இங்க பார், படிச்சிருக்க, சூப்பரா எக்ஸாம் எழுதி செமையா பாஸ் ஆகணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அழியா. இருக்குமா? சரி, அன்னைக்கே கேபிள் காரை வந்து சொல்லிட்டு போனால கனெக்ட் ஆயிடுச்சுன்னு, அத கனெக்ட் தான் பண்ணி விடுங்களேன். ஏய் அவ தான் எக்ஸாமுக்கு போறால, எவ்வளவு டென்ஷன்ல இருக்கும். டிவி உனக்கு கேக்குதா? எவ்வளவு டென்ஷனா இருக்கா? ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்தா அப்படியே ரிலாக்ஸ்டா போவால. கனெக்ட் பண்ணி விடுங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. என்னால 10 வாட்டி கத்த முடியாது உங்ககிட்ட. அவ பார்க்கணுமா இல்ல நீ அழகு குறிப்பு பார்க்கணுமா? உங்ககிட்ட 10 வாட்டி கத்த முடியாதுப்பா, நீ மறந்துடுவப்பா. போறேன். ஒரு 5 மினிட்ஸ்னா தமிழகத்தில் 1 முதல் 5 வரை தேர்வு இல்லை என்ற இப்பதான் வீடே ஒரு மாதிரி இருக்கு, டிவி இல்லாம. இந்த அறிவிப்பினை பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு மே 5ஆம் தேதி முதல் இறுதி தேர்வு நடைபெறும் எனவும் பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் மே 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இறுதி தேர்வு கேட்டுச்சு. எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆன இந்த ஆலியாவுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு வைங்க. அது வரைக்கும் நான் இப்போ போய் சக்தி கூட விளையாடிட்டு வந்துடுறேன்.
இதுக்கா இவ்வளோ பாடுபட்டோம்? எல்லாம் வேஸ்டா? வெஸ்ட் 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 எல்லாம் வெஸ்ட். சரி சேனல் மாத்துங்க, டிவி பாப்போம்.